சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று ஏன் நான் வந்திருக்கின்றேன் தெரியுமா? வெகு நாட்களாக என் குழந்தை என்னிடம் கேட்டு ஏங்கி தவித்த காரியத்தை முடித்து கொடுக்காமல் உன் வீட்டிலிருந்து நான் எழுந்திருக்க கூடாது என்ற முடிவோடு தான் நான் வந்திருக்கின்றேன் என்று நான் உன் வீட்டில் அமர்ந்து விட்டேன். என் குழந்தையே, உன் கவலைகளையும் கஷ்டங்களையும் துக்கங்களையும் வேதனைகளையும் அடியோடு அழிக்காமல் நான் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். அதனால்தான் இன்று உன் வீட்டில் வந்து நான் அமர்ந்திருக்கின்றேன். உன்னையும் உன் துணையையும் இணைக்காமல் இந்த இடத்தில் விட்டு நான் நகர மாட்டேன். கண்ணீரை என்னால் பார்க்க முடியவில்லை. என் குழந்தைக்கு சிறிது காலமாகவே என் மீது இருக்கும் நம்பிக்கை குறைந்து வருகிறது. அதை பார்க்கும்போது என் இருதயம் கனக்கிறது. நீ என் மீது வைத்த பாசத்திற்காகத்தான் உன்னை நான் நிழல் போல் தொடர்கிறேன். ஆனால் அந்த பாசமும் நம்பிக்கையும் குறையும் போது உன் வராகி, உன் சாயப்பாவும் மனம் கணக்கிறது. அதனால்தான் இன்று ஒரு முடிவை எடுத்து உன் வீட்டில் வந்து நான் அமர்ந்து விட்டேன். உன்னை உன் துணையோடு நான் நினைப்பேன். உங்களுக்குள் இருக்கும் கருத்து வேறுபாட்டை நான் நீக்குவேன். உங்கள் இருவரின் மனதையும் நான் ஒன்று சேர்ப்பேன். அவர் எந்த நிலையில் இருந்தாலும் அவரின் நிலையை மாற்றி, அவரின் மனதை மாற்றி, அவரின் மனம் முழுவதும் நீ இருக்குமாறு உன்னை நான் நிரப்பி வைப்பேன். என் குழந்தையே, நீ இல்லாமல் போனால் அவரின் வாழ்க்கை செழிப்பாகாது என்பதனை நான் இன்று உணர்த்தப் போகிறேன். என்ன சாயப்பா, நீங்கள் சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறீர்கள். ஏதாவது நடக்குமா என்று நீ யோசிக்கின்றாயா? இன்று இந்த நல்ல நாளில் உனக்காக நான் கொடுக்கும் சத்திய வாக்கு. அதனால்தான் இன்று உன் வீட்டில் வந்து நான் அமர்ந்து விட்டேன். இந்த காரியத்தை நான் நிறைவேற்றாமல் இந்த இடத்தை விட்டு நான் நகரவும் மாட்டேன் என்று என் குழந்தைக்கு என் மீது இருக்கும் நம்பிக்கை குறைந்து விட்டதோ அன்றே நான் முடிவெடுத்து விட்டேன். இந்த காரியத்தை முடித்துவிட்டுத்தான் இந்த இடத்தை விட்டு நான் நகர வேண்டும் என்று, உன் வாழ்க்கை செழிப்பாக மாறும் என்று நீ இப்போது இருக்கும் நிலையை கண்டு நீ வருந்துகிறாய். ஆனால் எனக்கு உன் எதிர்காலம் தெரியும். உன்னை விட்டு உன் துணை, நீ விரும்புபவர் எங்கேயும் செல்ல முடியாது. எங்கே சுற்றினாலும் இறுதியில் உன்னிடம் வருவார் என்று எனக்கு தெரியும். அதனால்தான் நான் சொன்னேன். ஆனால் நான் சொல்லும் வார்த்தையை நீ நம்பவில்லை. காலதாமதமாவது அது காலத்தின் கட்டாயம். அது காலத்தின் கைகளில் உள்ளது. என் கண்ணே, அது என்னால் குறைக்கத்தான் முடியும் ஒழிய அது உன் தலையில் எழுதி வைத்தது. இந்த பிரிவு வரவேண்டும், அதனால் நீ வருத்தம் அடைய வேண்டும் என்பது உன் தலையில் எழுதப்பட்டது. என் பிள்ளைகளுக்கு அந்த வருத்தத்தையும் வேதனையும் குறைத்து நீடித்த நாட்களை குறைக்க முடியும். இதுதான் உன் அப்பாவினால் முடியும். காலத்தின் கட்டாயத்திலிருந்து யாராலும் தப்ப முடியாது. அதைத்தான் இன்று நீயும் அனுபவித்தாய். ஆனால் உன் நம்பிக்கையின்மையும் என் குழந்தையின் மனதை, என் மீது இருக்கும் அன்பையும் குறையும் நேரம் நான் தாமதிக்காமல் இன்று வந்து விட்டேன். உன் வீட்டில் வந்து நான் அமர்ந்து விட்டேன். இன்று நான் முடிவெடுப்பேன். உன் துணையை உன்னோடு சேர்க்கும் வரை உன் சாயப்பா உன் வீட்டில் அமர்ந்திருப்பேன். இந்த இடத்தை விட்டு உன் சாயப்பா நகர மாட்டேன். இது என் சத்திய வாக்கு. உன் கண்ணீரை துடைத்துக்கொள். மனதைரியத்தோடு இரு என் குழந்தையே. யார் எதை பேசினாலும் நம்பாதே. உன் சாயப்பா நான் உன் மனதில் நான் நிரம்பி இருக்கின்றேன் என்று நம்பு. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.